இது உங்களுக்காக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இந்த வீடியோவில் முகத்திற்கு ஸ்க்ரப் செய்வது எப்படி மற்றும் மசாஜ் செய்வது எப்படி என்று பார்க்கலாம். எண்ணெய் பசை கொண்ட சருமத்திற்கு ஸ்க்ரப் செய்வது எப்படி என்று பார்க்கலாம். பச்சரிசியை ஊற வைத்து மிக்சியில் அரைத்து வைத்து கொள்ள வேண்டும். அதனுடன் ரோஸ் வாட்டரை கலந்து கழுத்து முதல் முகம் வரை பூசி முகத்தில் வட்ட வட்டமாக தேய்த்து கழுவிவிட வேண்டும். இதனால் மூக்கில் முள் போன்று உள்ள கருப்பு மற்றும் வெள்ளை புள்ளிகள் நீங்கும். உதட்டை சுற்றி உள்ள கருப்பு வளையங்களும் மாறும். வறண்ட சருமம் உடையவர்களுக்கான ஸ்க்ரப்பை இப்போது பார்க்கலாம். பாசிப்பயிறு மாவை பாலேடுடன் கலந்து கழுத்து முதல் முகம் முழுவதும் பூசி வட்ட வட்டமாக தேய்த்து பின் கழுவிவிட வேண்டும். அடுத்ததாக முகத்திற்கு மசாஜ் செய்வது எப்படி என்று பார்க்கலாம். எண்ணெய் பசை உள்ள சருமத்திற்கு பப்பாளியை கொண்டு மசாஜ் செய்யலாம். வறண்ட மற்றும் சாதாரண சருமத்தினருக்கு தக்காளி, தேன், தயிர், கேரட் சாறு இவற்றில் ஏதேனும் ஒன்றை வைத்து மசாஜ் செய்யலாம். மசாஜ் செய்யும்போது மசாஜை மேல் நோக்கியே செய்ய வேண்டும். மசாஜ் செய்யும்போது விரல்கள் ஒன்றன்பின் ஒன்றாக சேர்ந்தாற்போல் வைத்து செய்ய வேண்டும். மசாஜ் செய்யும்போது எந்த காரணத்தை கொண்டும் நடுவில் கையை எடுக்காமல் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்ய நேரிட்டாலும் ஒரு கை முகத்திலே இருக்க வேண்டும். முகம் முழுவதும் நுனி விரல்களை கொண்டு மெதுவாக தட்டிவிட வேண்டும். மசாஜை கழுத்திலிருந்து ஆரம்பித்து விரல்களை மெதுவாக மேல் நோக்கி தாடைக்கு கொண்டு வர வேண்டும். தாடையின் நடுப்பகுதியிலிருந்து பக்கவாட்டில் செய்ய வேண்டும். தாடையிலிருந்து மேல் நோக்கி கன்னப்பகுதியில் செய்ய வேண்டும். உதட்டை சுற்றியும் உதட்டின் ஓரங்களிலும் நன்றாக மசாஜ் செய்ய வேண்டும். கன்னத்தில் முதல் 3 விரல்களை கொண்டு கிள்ளியும் மசாஜ் செய்ய வேண்டும். மூக்கின் மேலும் மூக்கின் ஓரங்களிலும் நன்றாக மசாஜ் செய்ய வேண்டும். கண்களுக்கு நடுவில் குறுக்காக முதல் விரலை கொண்டு மசாஜ் செய்ய வேண்டும். புருவங்களையும் நன்றாக மசாஜ் செய்ய வேண்டும். புருவங்களை பிடித்தும் விட வேண்டும். நெற்றியில் முதல் 2 விரலை கொண்டு வட்டமாக மசாஜ் செய்ய வேண்டும். இவை அனைத்தையும் 2 அல்லது 3 முறை செய்ய வேண்டும். ப்ரெஷர் பாயிண்ட் உள்ள இடங்களில் அழுத்தி விட வேண்டும். ப்ரெஷர் பாயிண்டுகள் உள்ள இடங்கள் தாடையின் நடுப்பகுதி, மூக்கின் பக்கவாட்டு இடம், நெற்றி மேல் முடிவில், புருவங்களின் நடுவில், கண் புருவங்களின் முடிவின் சிறிது கீழ்ப்பகுதி, மூக்குத்தண்டிற்கும் கண்களின் ஆரம்ப பகுதியும் ஆகும். இவை அனைத்தையும் 3 முதல் 5 நிமிடங்களுக்கு செய்ய வேண்டும். முகத்தில் உயிரற்று போன செல்களை நீக்கவும், முகத்திற்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும், சோர்ந்து போன தசைகளுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கவும் இந்த மசாஜ் உதவும். சருமத்திற்கு மசாஜ் செய்வதால் சருமத்தில் ஏற்படும் கோடுகள் மற்றும் சுருக்கங்கள் நீங்குகின்றன. முகத்திற்கு மசாஜ் செய்வதால் கன்னங்களில் உள்ள எலும்புகள் நன்கு வடிவத்தை பெற்று கன்னங்கள் கொழு கொழு என்று அழகாக மாறும். 10 to 15 நிமிடங்கள் தயிர், தேன் கொண்டு மசாஜ் செய்வதால் சரும செல்கள் அனைத்தும் நன்கு ஈரப்பசை அடைந்து சருமம் மென்மையோடு மாறுகின்றது. மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்களுக்காக.